ஒரு ஊரில் வாத்து வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் பல வாத்துக்களை வளர்த்து வந்தார். அவருக்கு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று ஆசை இருந்தது. கடவுளிடம் தினமும் வேண்டிக் கொள்வார். கடவுளும் ஒரு அதிசயம் செய்வார். அவர் வளர்த்த வாத்துக்களில் ஒரு வாத்து மட்டும் தங்க முட்டையிட்டது. பல வாத்துக்கள் எந்த வாத்து அந்த தங்க முட்டை இடுகிறது என்பதை கவனித்து அந்த வாத்துக்கு மட்டும் நல்ல உணவளித்து கவனித்து கொண்டார். அந்த வாத்தும் தினம் தினம் ஒரு தங்க முட்டையை இட்டு வந்தது. 10 நாள் என்று ஆனது. 10 தங்க முட்டைகள் கிடைத்தது வாத்து வியாபாரிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. பேராசையானது. நிதானம் இழந்தார். அந்த தங்க முட்டையிடும் வாத்தினுடைய வயிற்றில் இன்னும் எத்தனை முட்டை இருக்குமோ என்று பார்த்துவிட வேண்டும். ஒரே நாளில் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பேராசைப்பட்டு அந்த தங்க முட்டையிடும் வாத்தினை அறுத்து அதன் வயிற்றை பார்த்தார். அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. அதுபோல தான் சில மனிதர்கள் சில நேரங்களில் இதுபோல் பேராசைப்பட்டு நல்லவர்களுடைய நட்பை இழப்பது, நல்ல உறவுகளை இழப்பது, ஏன் தாய் தந்தையை கூட இழந்து விடுகிறார்கள். பல நேரங்களில் பேராசையும் நிதானமின்மையும் இப்படிப்பட்ட செயல்களை ஈடுபட வைக்கும் என்பதை இந்த கதை வெளிப்படுத்துகிறது. பேராசை பெருநஷ்டம்.